Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ரொம்பவே சூப்பரா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம் கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு. நார்மலா சாதாரணமா வீட்ல இருக்க பிஸ்கட் மட்டுமே போதும் இது செய்யிறதுக்கு. நமக்கு இதுக்கு அடுப்பு கேஸ் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போட்டோனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நான் நார்மலான பார்லேஜ் பிஸ்கட் இருக்கும்ல அதான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எத்தனை லேயர் எடுக்க போறீங்களோ அந்த அளவுக்கு பிஸ்கட் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 பாக்கெட் எடுத்துக்கோங்க. அடுத்தால 1 கப் அளவுக்கு லைட் சூடான பால் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு 6 இன்ச் டின் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கேக் போர்டு எடுத்து அதுல பட்டர் பேப்பர் சுத்தி வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி உள்ள பிளேஸ் வச்சிட்டோம் அப்படினாக்கி நமக்கு அந்த டெசர்ட் ரெடி பண்ணிட்டு வெளியில எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு பார்லேஜ் பிஸ்கட்டா நம்ம அந்த மில்க்ல நல்லா டிப் பண்ணிட்டு இந்த டின்ல ஃபுல்லா எல்லா இடத்துலயும் நம்ம வச்சு எடுத்துக்க போறோம். நீங்க பார்லேஜ் பிஸ்கட் தான் எடுக்கணும்னு இல்ல. உங்ககிட்ட வேற எந்த பிஸ்கட் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் பிக்கிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா மேரி பிஸ்கட் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மட்ட அதெல்லாம் நம்ம விருப்பம் தான். இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு லேயர் செட் பண்ணி வச்சிட்டு தனியா வச்சிரலாம். அடுத்து ஒரு பவுல்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு whipping cream எடுத்துக்கோங்க. அதிலே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்டிஃப் பீக்கா வரணும்லாம் இல்ல. நார்மலா லைட்டா பீட் பண்ணி எடுத்தாலே போதும். நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் காட்றேன். நம்மட்ட whipping cream இல்ல அப்படினாலும் நம்ம fresh cream கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படி இல்ல எனக்கு cream எதுவும் வேண்டாம்னு நினைச்சா நம்ம புட்டிங் டைப்ல கூட இந்த ரெசிபி செய்யலாம். இதோட புட்டிங் டைப்ல செய்யிறது நம்ம ஒரு புட்டிங் மாதிரி ரெடி பண்ணி செய்யிறது அது நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்டிஃபாலாம் நமக்கு பீட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. விஸ்க் வச்சு ஒரு 3 நிமிஷம் நீங்க பீட் பண்ணாலே போதும். நல்ல வேகமா ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணா போதும். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ இத நான் அந்த ஃபர்ஸ்ட் லேயருக்கு மேல அப்ளை பண்ணிக்கிறேன். 1/4 கப் whipping cream நமக்கு சரியா இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அடுத்த லேயர் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செஞ்ச மாதிரியே பிஸ்கட்டை பால்ல டிப் பண்ணி நம்ம வச்சிரலாம். நீங்க எத்தனை லேயர் வேணாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ஒரு லேயர்லயே முடிச்சிட்டேன். கீழ ஒன்னு மேல ஒன்னு 2 லேயர் வச்சிருக்கேன். இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா இத ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் செட் ஆகட்டும். அடுத்து ஒரு dry bowlல ஒரு 50 கிராம் அளவுக்கு டார்க் ஆல்மண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல 1 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க கோகனட் ஆயிலுக்கு பதிலா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அப்படி டார்க் ஆல்மண்ட் இல்ல அப்படினாலும் நான் ஒரு 10 ரூபாய் டெய்ரி மில்க்ல இருக்குல அதுல ஒரு 2 பாக்கெட் எடுத்து மெல்ட் பண்ணிக்கோங்க. சரியா இருக்கும். இப்போ 1/2 an hour கழிச்சு நான் அந்த டெசர்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு மேல நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் சேர்த்துக்கலாம். நான் thin லேயரா தான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு சாக்லேட் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம் தான் இது. சாக்லேட் அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இனி இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா செட் ஆயிடுச்சு. இதை சைடில் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கமத்தி எடுத்தாலே நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா கீழே அந்த கேக் போர்டு வச்சிருக்கோம்ல அதனால ஈஸியா விட்டு வந்துடும். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். மாத்திட்டு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா சாக்லேட் சிரப் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வறுத்த ஜவ்வரிசி இருக்குல்லையா அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். நார்மலா ஒயிட் கலர் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி சேர்த்துட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே நம்மளோட விருப்பம் தான். நம்ம மேலே எதுவும் சேர்க்கலாலும் பரவாயில்ல. அந்த சாக்லேட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். நம்மகிட்ட பிஸ்கட் இருந்தா மட்டுமே போதும். பிஸ்கட்டும் ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் நம்ம அப்புறம் க்ரீமுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா புட்டிங் டைப்ல செஞ்சுக்கலாம். நான் அந்த ரெசிபி நான் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ரொம்பவே ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்ட். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். டக்குனு செஞ்சு முடிச்சுக்கக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம க்ரீமே ரொம்ப பீட் பண்ணணும் கை வலிக்க பீட் பண்ணணும்லாம் கிடையாது. லைட்டா நீங்க பீட் பண்ணி எடுத்தாலே போதும். பாருங்க நம்மளோட சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பை.